Hello friends, welcome to UNBOX CODING. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம்ல இது வரைக்குமே நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு மெயின் மெத்தட் தான் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? சோ ஒரு ப்ரோக்ராம்ல நிறைய மெயின் மெத்தட் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? அதை எப்படி யூஸ் பண்றது? அப்படி யூஸ் பண்ணா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த இடத்துல இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட்பேட் இந்த இடத்துல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? சோ கிளாஸ் நேம் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மெயின் ஓவர்லோட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றனால மெயின் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ்க்கான ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் இந்த இடத்துல நான் எழுதுறேன். ஓகே ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெத்தடை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஓகே ஸோ காப்பி பண்ணிட்டு அகைன் நான் யூஸ் பண்ணுறேன், அகைன் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ மொத்தம் நம்மளுடைய ப்ரோக்ராமில் டோட்டலாக 3 மெயின் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரே கிளாஸ்க்குள்ள 3 மெயின் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செகண்ட் மெயின் மெத்தடில் void அப்படின்ற ரிட்டர்ன் டைப்புக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நத்திங் பட் கேரக்டர் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் கேரக்டர் கொடுத்ததுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். இதில் நம்ம ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? எப்போ ஒரு மெயின் மெத்தடில் அதாவது void தவிர வேறு எந்த ஒரு டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா சி அப்படின்ற இந்த ஒரு வேரியபிள் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் சி அப்படின்ற நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா voidக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் int அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இங்கே ரிட்டர்ன் டைப் மாறதுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியபிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ int a int b அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இங்கேயும் வந்துட்டு void இல்லை int அப்படின்றதா இருக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றதா அர்த்தம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் ஓகே a ப்ளஸ் b அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இங்கே வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம் ஏக்கு, அதாவது இந்த மெயின் மெத்தடில் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவேன். ஏ வேரியபிளில் ஒரு வேல்யூவும் பின்ற வேரியபிளில் ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணுவேன். அந்த வேல்யூவை ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட், இந்த மெத்தடுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டென்ட் ரைட் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே இது கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் ஓவர்லோட் எக்ஸாம்பிள் அப்படின்னு மாதிரி சும்மா டம்மியாக ஒரு கண்டென்ட் நான் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது நாமளே கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லிசன். ஸோ இங்கேயும் மெயின் மெத்தடு தான், இதுவும் மெயின் மெத்தடு தான், அடுத்ததா இதுவும் மெயின் மெத்தடு தான். டோட்டலாக 3 மெயின் மெத்தட் இருக்குது. அதில் இது வந்து ப்ரொசீஜராக நம்ம ஜென்ரலாக எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இது ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் மெத்தடும் இங்கே இன்டீஜருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 மெத்தட் தான் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெத்தட் தான் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணணும். எப்படி நீங்கள் உங்களால் மெத்தடை டைரெக்டாக கால் பண்ணிட முடியும் ஆப்ஜெக்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கேரக்டர் மெயின் அப்படின்ற இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆப்ஜெக்ட் இல்லாமலும் உங்களால் டைரெக்டாக கால் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம கேரக்டர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேரக்டர் வேல்யூ எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்குள்ள. ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்ற இந்த ஒரு லைனுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அகைன் மெயின் ஆஃப். ஸோ நான் அடுத்ததாக இந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட், ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறேன் ஏக்கு வந்துட்டு 2வும் பிக்கு வந்துட்டு 8வும் நான் பாஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம்.
ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் நேம் மெயின் மெத்தட் ஓகேங்களா. இந்த மெயின் மெத்தடில் ஃபஸ்ட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயின் ஆஃப் டி அப்படின்ற இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அதாவது இந்த மெயின் மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கேரக்டர் வேல்யூ நம்ம இங்கே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேர் சி அப்படின்னு சொல்லிட்டு எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா சியில் நான் என்ன ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணணும் அந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது மெயின் ஆஃப் 2,8. ஸோ 2ன்றது ஏக்கும் 8ன்றது பிக்கும் நம்மளுக்கு அசைன் ஆகும். ரிட்டர்ன் a + b ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ 2 + 8 10 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரணும் ஓகேங்களா. ஃபைன். இப்போ மெயின் ஓவர்லோட் அப்படின்றது நம்மளுடைய கிளாஸ் நேமாக இருக்குது. இப்போ நம்ம அதையே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் நேமாக வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ மெயின் ஓவர்லோட் டாட் ஜாவா நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் டி டிரைவில் கோர் ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே மெயின் ஓவர்லோட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் d:, ஓகே, d:/, சிடி ஸ்பேஸ் கோர் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ கோர் ஜாவாக்குள்ளே நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா சி ஃபைல் நேம். ஸோ மெயின் ஓவர்லோட் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் மெயின் ஓவர்லோட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் ஓவர்லோட் எக்ஸாம்பிள், அதாவது இந்த கண்டென்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் நம்ம பாஸ் பண்ணணும் டீன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கான வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அடுத்து 2 பேராமீட்டர், அதாவது 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணோம் 2,8ன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராமில் மோர் தென் ஒன் மெயின் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா. ஸோ மெயின் மெத்தட் நம்மளால் ஓவர்லோட் நம்மளால் பண்ண முடியும், அதாவது நிறைய மெயின் மெத்தட் வந்துட்டு ஒரே ப்ரோக்ராமில் நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வந்த கான்செப்ட்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரியுது அப்படின்னா இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்துட்டு இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.